அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் இந்த பகுதி ஆண்டவரே நீர் பொறுப்படுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே வார்த்தை மூலம் பாடல் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு துதிக்கிற ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. என் பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. யாருமே இதில் வந்த வண்ணமாக போகாத அளவுக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் ஆண்டவரே கேட்கறதுக்கும் வேண்டுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. உண்மை சமூகத்துக்கு உண்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் உற்று நோக்கும் கண்கள் பார்த்து கர்த்தர் மகிமைப்படுவீங்கப்பா. வெட்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பா நன்மை ஆண்டவரை கொடுத்து நீர் அனுப்ப போகிற கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த வானத்தின் வாசலில் வானம் திறக்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுடைய ஆராதனை பரலோகம் சந்தோஷப்படணும். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்பா. உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதனையிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்த இரத்தத்தினாலே மீண்டும் ஆண்டவரே எங்களை ஒரு விசை ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாதப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறப்பா. வார்த்தைகளை அலட்சியம் பண்ணக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி வரும்பொழுது ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் மேலான காரியங்களை நாட்களை செய்து அனுப்ப போறீங்கப்பா. ஆனால் அந்த பழைய நாட்களை எங்களுக்கு ஆண்டவரே எங்களை விட்டு எதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சித்தம் இல்லாததெல்லாம் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஆமேன் ராஜா. நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு இறக்கம் செய்யும் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லாதும் ஆண்டவரே வைராக்கியங்கள் கசப்புகள் பொறாமைகள் போட்டிகள் ஆண்டவரே பிரிவினைகள் ஹல்லேலூயா எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் தகப்பனே. கோபங்கள் எரிச்சல்கள் எசப்பாமி துதிக்கிறேன். எல்லாமே இந்த பழைய நாட்களை எங்களுடைய ஆபயங்களில் ஒவ்வொரு உறுப்புகளையும் இருந்து எங்களை விட்டு வெளியேற முடியாக செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷங்களை நுழையும் பொழுது ஆண்டவரே மறுரூபமாகி நுழைய சமாதானத்தோடு நுழைய ஒரு சந்தோஷத்தோடு நுழைய ஆமேன் ராஜா. நீர் எங்களில் மகிமைப்படப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தில் ஆண்டவரே வாக்கு தத்தம் வாங்கும் பொழுது அந்த இருதயமானது குளிர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலையும் தொட்டு ஆண்டவரே அது கிரியை செய்யத்தக்க ஆமேன் ராஜா. நீர் கிரியை செய்ய முடியாக செபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நான் வெட்கப்பட்டு வந்திருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். அந்த ஆன்லைனில் பார்க்குறீங்க. அல்லேலூயா சோதரம். ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் இந்த பழைய நாட்களை நம்ம கேட்குறது பழைய நாட்களை எல்லாம் என்ன செய்யணும். நம்ம ஒரு வீடு வெள்ளை அடிக்கிறோம் ஆவாதெல்லாம் என்ன செய்வோம், அதில் உள்ளதில் எல்லாம் கழிப்போம் துணிகள் எல்லாம். அல்லேலூயா. அப்போ புது வருஷம் வந்தனாலே நம்ம இந்த பழைய நாட்களை நம்ம சுத்திகரித்து இந்த புதிய வருஷங்கள் நுழைய அல்லேலூயா நம்ம எதெல்லாம் விடணுமோ அதை விட்டு அவருக்குள்ள நுழைய நம்ம தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா. எங்கனாலும் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. ஆலயத்தில் அவர் சுத்தம், அவர் சரீரமான கெட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் சித்தி கிட்ட வந்திருக்கிறாங்க. நான் ஒரு சிறிய சாட்சி கிட்ட நான் சொல்லி எப்படா நேற்று அந்த காணிக்கப்பட்டு எண்ணோன்னே எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம். எப்படின்னா ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா. அப்போ எத்தனை வருஷம் இருக்கும், 10-15 வருஷம் கூட இருக்கும், அதெல்லாம் கூட இருக்கும். அல்லேலூயா. நான் மும்பை பட்டணத்தில் இருக்கச்சில எங்கள் சித்திக்கு ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ அந்த சர்ச்சுக்கு போச்சில் அவங்க கிட்ட போய் காணிக்கைக்கு நிற்பேன். என் சித்தி ஜாமன் வித்துட்டு இருப்பாவை 10 ரூபா வாங்குவேன். அல்லேலூயா. 10 ரூபா வாங்கி 2 ரூபா எடுப்போம். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரது வெளிநாட்டு தான். ஆனால் ஆண்டவருக்காக நான் மனம் திரும்பினால அவங்க காசுலாம் அனுப்பி தரேன் அப்படின்னு நிப்பாட்டிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த 10 ரூபாயும் நான் நேற்று எண்ணச்சில் நான் நிறைய 2 ரூபாயை பார்த்தேன். அதனால சொல்கிறேன் ஃபுல்லாக என் மகன் ஜூனுக்குள்ள தான் நான் உண்டியல் பெட்டி உடைச்சி
துணிலாம் எடுத்து அரிசிலாம் அதில் 1 ரூபா கூட நான் எடுக்க முடியும். மீதி எவ்வளோ வந்தோ துணி எடுப்பேன், அரிசி எடுப்பேன், மீதி இருந்தால் அந்த ரூபாய் எல்லாத்துலையும் கொடுத்து விட்டுருவேன். அவ்வளோ அல்லையா? அப்போது நேரத்தில் நான் அதை உடைக்கும் பொழுது என் இருதயம் என்ன செஞ்சிச்சு? குளிர்ந்துச்சு. அல்லையா? ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா? வாக்குத்தத்தை இப்போ எவ்வளோ நாள் கழிச்சு அப்படி நிறைவேற்றுவார் என்ன? அப்படி நேற்று எத்தனை திருப்பி இன்னும் கொடுத்தாலும் நேற்று தினத்தில் எனக்குங்கச்சில. அப்போ பாருங்கள், ஜூனில் கல்யாணம், ஜூலையில் தான் அந்த உண்டியல் பெட்டி கொண்டு வச்சுருக்கேன். அப்போது உங்கள் ஏழையுடைய காணிக்கை எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? சில்லற தொட்டு 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. எனக்கு ஏழைகளுக்குனாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு இவ்வளவு இருக்கும். கை நிறையா நான் அள்ளி தூர வச்சுட்டேன். அல்லேலூயா. ஒரு கஷ்டப்பட்டு கொடுத்தா கூட இந்த சில்லற துட்டில் வாங்கி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் தூக்கி வச்சுட்டேன். அல்லேலூயா. 1 ரூபா, 2 ரூபா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதில் இந்த 2150 ரூபா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நான் கணக்கு போட்டு 7 சேலை எடுக்கக்கிட்ட நம்மளுக்கு வந்துடும், நம்மளும் கொஞ்சம் போடணும். அல்லேலூயா. அப்போ என் சித்தி வந்திருக்க அவர் சொல்லுதேன், 10 ரூபாய்க்கு நான் காணிக்க வேங்கச்சில 10 ரூபாய் எடுத்துகிட்டு போய் பிள்ளைகிட்ட எல்லாரும் நான்லாம் நினச்சிவேன் பொத்தி தான் போடுவேன். எல்லாரும் மும்பை பட்டணத்தில் தாளாக தானே போடுவாங்க, 100 ரூபாய் எல்லாம் வசதி விளையாடும். அப்போ நான் அந்த சில்லறத்தோடு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி பொத்தி கொண்டு போடுவேன். ஏசப்பா அப்போ காணிக்கை வச்சு செய்ப்பேன். என் பிள்ளைகள் இந்த 2 ரூபா போட்ட பிள்ளைகள் ஒரு நாள் 200 போட வைப்பீங்கப்பா, இன்னைக்கு இந்த ஏழை காணிக்கப்பா. அல்லேலூயா. அப்போ நேற்று தொடங்கச்சில அந்த ஏழை காணிக்க நான் 10 ரூபா மும்பை பட்டணத்தில் போட்டது இன்னைக்கு 7 ஆத்மாவுக்கு புடவெடுக்க உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுனாலும் ஆனால் அந்த பொருத்தனை, அந்த உடன் படிக்க அது நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம நிறைவேற்ற மாட்டோம். அல்லேலூயா. அவரு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம நிறைவேற்ற நம்மளுக்கு கிரீடம் கற்கள் பதிக்கப்படும். ஆனால் நம்ம அது என்ன நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், இன்னொரு சாட்சிகளை சொல்லி அது எங்கள் சித்தினைக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஒரு நெய்யூருக்கு ஒரு நாள் 3 நாள் மீட்டிங்கு போச்சுல, ஒரு இடத்துல நாங்கள் செவிச்சுக்கிட்டு இருக்கோம். திருமணம் ஆனவர்கள் விதவைகள், திருமணம் ஆகாதவர்கள் விதவைகள் 2 கூட்டமாக பிரித்து செவம் பண்ணாங்க. அப்போது நான் எங்கள் கணவர்களோட நான் எங்கள் சித்தி அதில் சேரல, எதுலேயுமே தூரம் இருந்தாங்க. நான் இருந்து செவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ எனக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஒரு அம்மா அவங்க கல்யாணம் முடியாதவங்கன்னு எனக்கு தெரியாது, நீ ஒரு 200 ரூபாய் அவளுக்கு கொடு அப்படி எனக்கு 3 தேரம் பேசினாங்க. எனக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவளாங்க இருக்கலாம், நம்ம 200 டப்புன்னு இப்படி கொடுக்க முடியும்ட்டு சகோதரி கிட்ட இப்போ கேட்டேன், அக்கா இவங்களுக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்து தரே, ஒரு 200 ரூபா கொடுக்க சொல்லி நான் கொடுக்கல, தாராளமாக கொடுங்க. அவங்க பாவம் கல்யாணம் முடியாமல், அல்லேலூயா, கல்யாணம் முடியாமல் ஊழியம் செஞ்சு ஒரு ஆலயத்தில் போய் சேர்ந்து அப்படி செய்யச்சில ஒரு ஆளு பெட்டில் படுத்து கிடக்கச்சில அவங்கள தூக்கி கழுவுங்களை சொன்னோன்னே இவங்களுக்கு அந்த அசுத்தம் முடியாதுங்கச்சில சபையை விட்டு வெளியே விட்டுட்டாங்க. அந்த அம்மா சுடுகாட்டு பக்கம் ஒரு கூரையை போட்டு அது பக்கம் இருக்குன்னு அடிச்சு சொன்னாங்க. அவ்வளோ ஆசிரிச்சிட்டாங்க. நான் 200 கொடுத்தேன். அப்போ எனக்கு அது ஒரே சிந்தனை ஓடிக்கிட்டு, இந்த அம்மா காலம் தட்டம் எப்படியாவது கொடுத்து நம்மளால் ஏலாது, நம்மளுக்கு தான் 2 ரூபா 1 ரூபா காணிக்க தானே, நம்ம எங்கே கொடுக்க முடியும்? 1 ரூபா போடுதாங்க, 2 ரூபா போடுதாங்க, மிஞ்சினா 5 ரூபா, அல்லது 10 ரூபா. அப்போ நம்ம இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி எனக்கு அந்த அம்மாவை நினச்சி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. என் மக ரபினா மாட்டினான். அல்லேலூயா. அவர் சின்ன பலவீனத்தில் இருக்கா. நீ ஒவ்வொரு வருஷமும் 1000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். நீ நல்ல வருமானம் வந்த மாதிரி ஒரு மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். சரிம்மா நான் கொடுத்துறதேன். அல்லேலூயா. அப்போ நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா. அவங்களுக்கு வயசு 80 கிட்ட இருக்கும், 70 இருக்கும். அவங்க காலத்து பிறகு ஏதாவது ஒன்றுக்கு நீ கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படின்னா ஆண்டுக்கு எப்படி கொடுக்கணும் தெரியல. எப்படி எனக்கு அன்னையிலேருந்து என் பாரம் என்னை விட்டு நீங்கிட்டு, எப்படின்னா இப்போ அவளுக்கு ஒரு கொஞ்சம் பைசா வரும் கவர்மெண்ட் மூலம், அதில் அவள் கொடுத்துருவா. அதுக்கு மறு வேணா நான் ஒரு 2 வருஷம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு மறு அவளுக்கு அந்த அம்மாவை கொடுத்து வச்சவர்கள். அல்லேலூயா. அந்த கண் எங்கே போனாலும் அல்லேலூயா சோதரம் கர்த்தர் மகிமைப்பட உங்களுடைய காணிக்கையில் தான் அந்த நாட்களை நான் என்ன செய்வேன், இந்த ஏழைகளுடைய காணிக்கையில் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் வாக்கு பண்ணி தான். எதுக்கு சொல்ல, உடன்படிக்கை நிறைவேறணும். நான் கூட என்ன 2 சாப்பாடு பண்ணி உடன்படி, நீங்கள் நினச்சிருப்பீங்க எல்லாரும் சாப்பாடு பண்ணி, நானே நினச்சிருக்கேன் நான் 2 திருப்பி எனக்கு சாப்பாடு போன ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரா. அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு குடும்பம் சாப்பாடு போடுது. அல்லேலூயா. அப்போ நம்ம உடன்படிக்கை பொருத்தனை
கர்த்தர் பொருத்தனையே நிறைவேற்றுவார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தா நான் இதை செய்வேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பெண் குழந்தை தந்தா நான் இதை ஆண்டவரை செய்வேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல மனவாட்டி தரணும் ஆண்டவரே. என் பிள்ளை இன்ஜினியர் படித்து முடிக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை ஒரு டாக்டர் படித்து முடிக்கணும் ஆண்டவரே. ஒரு கலெக்டர் கிட்ட கேட்கலாமே, இப்போ எங்கள் பிள்ளைலாம் படிச்சுட்டு இப்போ உங்கள் பிள்ளைகள் தான் நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு தானே செவிக்க, எங்க பிள்ளைகள் படிச்சு முடிச்சாச்சு. அப்போ என்னது எவ்வளவு பெரிய படிப்புனாலும் படிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ உன பொருத்தனைய இந்த நாட்களை அவர் நிறைவேற்ற போகிறார். நம்மளுடைய பொருத்தனையை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய 2 ரூபா காணிக்கை என்னை இவ்வளவு தூரம் கொடுக்க வைத்த தெய்வம் உங்க ஏழை காணிக்க இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இந்த ஏழை காணிக்க உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரு. அவரால் கூடாது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை. அல்லேலூயா. அன்னை பைபிள் இருக்குது, ஏழை 2 ரூபா விதவையுடைய காணிக்க 2 ரூபா காணிக்க. அவங்க இல்லாத நேரத்தில் அந்த 2 ரூபாய் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்படி கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரித்தார். நம்மளுடைய காணிக்கை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய பொருத்தனையை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்காக செவிங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியணும். நான் ஒரு மகன்கிட்ட இப்போ சொன்னேன், மகனே நீ ஒவ்வொரு மாதம் காணிக்க போட்டு விடுதா, ஆனால் உன்னுடைய இந்த கூடாரத்துக்கு வாக்குத்தத்தத்துக்கு நீ ஏழை மகனாக இருந்தால் ஒரு 100 ரூபாயே போடணும். அது ஆண்டுக்குரியது, நீ போடணும். எனக்கு கீழ்ப்படிந்து 100 ரூபா வந்துச்சு. அல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளுக்கு இப்போ நல்லா இருந்ததா போல இருக்கும். கீழ்ப்படியலனா நம்ம பொருத்தனை செலுத்தலாம். இப்போ நல்லா இருக்கணுங்க. நம்ம தலைமுறை நம்மளுக்கு எப்படி தெரியாது. அல்லேலூயா. எத்தனை 4 தலைமுறை தட்டும் அது இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம கண்ணீர் வடிச்சு வாங்கிடலாம். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்லுதுன்னா, அந்த அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா இருந்தா கர்த்தர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளார். வாக்குத்தத்தத்துக்காக அல்லேலூயா ஒரே ஒரு சகோதரி தான் தருவாங்க. ஆனாலும் ஆண்டவர் லைட்டு போட 10,000 ரூபா, வாக்குத்தத்துக்கு 6,000 ரூபா, சிறு பிள்ளைகளுக்கு திருப்பி எனக்கு ஒரே ஆசை 100 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. எதை கேட்டாலும் தராரு ஆண்டவரே. எனக்கு சிறு பிள்ளைகளுக்கு கூட மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன்ப்பா, எனக்கு ஏதாவது 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தனப்பா, யார் மூலமாக 2,000 கொடுப்பீங்களா? தந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னும் இருக்கு அநேக தேழ்வைகள். அல்லேலூயா. 20,000 கூடாவும் ஒரே ஒரு சகோதரி தான் தருவாங்க வருஷந்தோறும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அழைச்சவர் உண்மை விளரு. நீ போனாலும் உனக்கு மேலான குடும்பத்தை இந்த இடத்துல கொண்டு நிறுத்துவார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னில் மகிமைப்படுவார். அவர் தலையை உயர்த்துவார். உன் சன்னதிதான் அவர் வருகை தட்டம் போட்டுக் கொள்ளுங்க. ஆமென். நீ பண்ண உடன்படிக்கை அதான் நான் சொல்ல நிறைவேற்றணும். மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். நான் இதில் நிற்கணும். நான் மரித்த மருவு என் சன்னதி எப்படி சொன்ன இந்த பாட்டிமா வெள்ளச்சிலை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க பேர் அன்னைக்கு இப்படி இருக்குது, அவங்க சன்னதி இப்படி இருக்குது. என் உடன்படிக்கை நிறைவேணும். எங்களை என்னை போல் நீங்கள் மனம் திரும்பணும் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அதுக்காக நான் உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு கோட்டை கட்டையோ நிலத்தை வாங்கியோ என் குமரை கட்டி குடிக்கையோ நான் கேட்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் அழைத்தவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. இன்னொரு சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவரே இந்த உண்டியல் பெட்டி காணிக்கை ஒவ்வொரு வீட்லையும் இருக்குதப்பா, பிள்ளைகள் கஷ்டம் இல்லாமல் அதை நிரப்பி கொண்டு வரணும்னு செபித்தேன். ஆனால் இப்படி குறுகி போச்சு. புதிதாக யாருக்கிட்ட போய் ஒன்றுமே ஒரு சகோதரி சொல்லுது, எனக்கும் ஒரு உண்டியல் பெட்டி கொண்டு வாங்க வரச்சில. அல்லேலூயா. எதை கேட்டாலும் அவர் செய்கிறார். எனக்கு சந்தோஷமா இருக்குது. எதை கேட்டாலும் அவருக்கு நீ கேட்டு நான் கையேந்த நின்னதே கிடையாது. அவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே எனக்கு சமையலுக்கு போட ஆள் போட்டணும்ப்பா, எனக்கு முடியல, நீ உடனே என் தேவனாய கர்த்தருடைய கூடாரம், ஆதியில இருந்த தேவனுடைய கூடாரம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய கூடாரத்துல ஒரு அம்மா சொல்ல, அந்த கூடாரத்தை எட்டி பார்க்கும் பொழுதே அந்த மகிமையை நீ மூடிச்சே, அந்த கூடாரத்தை எட்டி பார்க்கும் பொழுதே ஓ என் துக்கம் மாறிச்சேன்னு இந்த சேர்ல உள்ள ஒரு அம்மா சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுது. நான் எதுக்குண்ணா என் தேவனாயே கர்த்தர் 2 ரூபா காணிக்க இவ்வளவு தூரம் வச்சிருக்கு. கர்த்தர் நல்ல, அவரை போல தெய்வம் ஒன்றுமே. ஹல்லேலூயா. ரிசபதூரி கமானார்.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத. கண்ணீர் வருதா? எவ்வளவு அதிசயமா செஞ்சார், எவ்வளவு அதிசயமா செஞ்சார். நான் நினைச்சு பார்ப்பேன். ஒருக்கா நம்ம ஊருக்குள்ள வரும் பொழுது ஒரு எம்எல்ஏ மாதிரி வந்திருந்தாங்க. அப்போ ராணி அப்பா ஒரு பிரசிடண்ட் இருந்தாங்க. என் காத்துல கம்மல், பித்தாளை கம்மல் போட்டிருந்தேன். அதை தொலைய வச்சு நான் அந்த இடத்துல தேடுனேன். காத்துல என்னது கிடந்த காத்துல பித்தளை வாலிபன் நாட்கள். அந்த என்னது எல்லாரும் கூட்டம் கம்மல் தொலைச்சிட்டியா நீ ஆர்வமா தேடும். அது பித்தாளை தானே. ஹல்லேலூயா. மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசு பெரியவருங்க. மறக்காம இருக்கதான் நம்ம சன்னதி உயரும். மறக்காம இருக்கதான் வீண் செலவு வராது, துக்கம் வராது. மறக்கவே கூட. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபையேதே. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கிய கிருபையேதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேதே. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேதே. சொல்லுமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலோ நன்றி அப்பா. மலைகள் எல்லாம் விலகி போனாலோ என்னை விட்டு விலகாத கிருபையேதே. மலைகள் எல்லாம் விலகி போனாலோ என்னை விட்டு விலகாத கிருபையேதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபையேதே. ஆமென் அப்பா. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை. சொல்லுமா? ஒன்றுமில்லா நேரத்தில் சிரமாயிருந்த நாட்களை உதவி செஞ்சாரு. பெருமையான பாத்திரத்துல உதவி செய்தாரு. படுக்க ஒரு பாய் இல்லாத நேரத்துல உதவி செஞ்சாரு. ஒரு கட்டில் இல்லாத
உதவி செஞ்சாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நேரத்துல உதவி செஞ்சாரு. அவமானப்பட்ட நேரத்துல உதவி செஞ்சாரு. ஒன்றுமில்ல நேரத்தில் கிருபை சொல்லுமா, ஒன்றுமில்ல நேரத்தில் கிருபையேதே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. இந்த நாட்களை நீங்க ஒன்றை இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு இது கொடுக்க போறாரு. உன் தலையை உயர்த்த போறாரு. உன் பாத்திரத்தை நிரப்ப போறாரு. நீ ஏழை காணிக்க முடியல போட வைக்க போறாரு. நீர் மிஷனரிக்கு விதைக்க போறிய. ஓ சோத்திரமானவரே, என்னையால புதிய வருஷத்துக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியலையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி கொடுக்கறமல்ல ரீமனரமா இனி கொடுக்க வைக்க போறாரு. ஹல்லேலூயா. உன் பொருத்தனை நிறைவேற்ற போறாரு. உன் அழைப்பை நிறைவேற்ற போறாரு. உன் வாஞ்சியை நிறைவேற்ற போறாரு. உன் தரிசனத்தை நிறைவேற்ற போறாரு. உன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற போறாரு. ஹல்லேலூயா. ஓ ரீமானரபா சாதாரமானரபா நிறைவேற்ற சிலதான் அந்த குணத்தை என் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நான் உணர்ந்து பாடுகிறேன். ஒன்றுமில்ல நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை உனக்கு நிறைவேற்றுவார். மகனே உனக்கு நிறைவேற்றுவார். மகளே உனக்கு நிறைவேற்றுவார். உன் துக்கம் மாறி உன்னுடைய ஆவியத்தில் ஓடுகிற எல்லா கிரியும் அழிக்கப்பட்டு ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா ஓ ரிசி ரீமானா ராபா சங்கோரா பாலாராபா ரிக்காபாரா தீமானா ராபா சாதாரி. ஓ ராஜா, உன்னுடைய ஆசீர்வாதம் வாலிப மகனே வாலிப மகளே, ஓ வந்திருக்கேன் பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வதித்து நீனே அடுத்த வருஷம் இந்த அநாதி பிள்ளைகளுக்கு இந்த அநாதி சனங்களுக்கு ஓ இதே காணிக்க மொத்தமா கொடுக்கத்தக்கதாக உன்னுடைய உச்சி திறக்கப்படும். இதோ வாக்கு தத்தத்துக்கு நான் பொறுப்பெடுக்கேன். உன்னை ஆசீர்வதிக்கத்தக்க ஓ ஓ இந்த நாட்கள் நீ சொல்லலாம். ஓ ராஜா, அந்த ஏழை காணிக்கதனே இந்த 100 ரூபாய் நீ புலம்பலாம். கர்த்தருடைய சமத்திலே செவி. ஆண்டவரே, அடுத்த வருஷம் வாக்கு தத்தத்துக்கு நான் முழுமையா பொறுப்பெடுக்கத்தக்க என் கர்த்தர் என் பொறுத்தினை நிறைவேற்றும். என் வாஞ்சையை நிறைவேற்றும். என் ஊச்சை திறந்து தாரும். ரிசலாராமா புதன்புடன் படிக்கிறேன். புது ஊச்சை தருவார். ஆண்டவரே, என்னப்பா வாக்கு தத்தம் புது வருஷத்துக்கு முழுமையாக நான் பொறுப்பெடுப்பா. என் வாஞ்சை நிறைவேற்றும். இதுக்கு எத்தனை ஆயிரம்? அது ஒரு 25 எவ்வளவுதான். ஓ இந்த 25 கூட ஒரு வருஷத்துக்கு இருக்கா. நான் பொறுப்பெடுக்க தருவேன். எனக்கு வரு ஆண்டவரே, நீ விசுவாசத்தோட செவிக்கலாம். நீங்க இதே பலிபீடத்துல நான் 1 லட்சம் வைக்க முடியுமா? நீ பெரியவரை வெளிப்படுத்துவீரா? ஓ சோத்ரா, முந்திர ஊற்றோட இந்த பிந்திர ஊற்று இந்த பிந்திர ஊற்று ஒரு திறந்த வாசல எனக்கு கட்டளையிடுவீரா? ஏழை ஊழியத்தை ஓ என் ஊற்றி தாங்கம்மா. ஓ இந்த தள்ளப்பட்ட ஊழியத்தை ஓ என் ஊற்றி தாங்கம்மா. இந்த அவமானப்பட்ட அந்த ஊழியத்தை என் ஊற்றி தாங்கம்மா. ஹல்லேலூயா. தாவீது சொன்னதே போல நான் பிடிப்பேனா ஆண்டவரே? நான் போகலாமா ஆண்டவரே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தை கேட்கணும். விசுவாசத்தை கேட்கணும். விசுவாசத்தை கேட்கணும். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் மாற மாட்டேன். என் உடன்படிக்கை நிறைவேற்றும். என் பிள்ளை உடன்படிக்கை நிறைவேற்றும். என் பொருத்தனை நிறைவேற்றும். என் பொருத்தனை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நீர் மாற மாட்டீர், நானும் மாற மாட்டேன். போகட்டு உன் குக்கர் பரலத்துக்கு போகட்டு. உன் உடன்படிக்கை பரலத்துக்கு போகட்டு. ஓ என் ராஜா. ரிசாதாராமா ரிசாதாராமானா காலா ரீகா ரிசி ரபாலா ரபாலா ரபா ரிசாதாராமானா ரீகாபாலா. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்து என்னே செய்யா உம்மை போல பிறந்து யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே.
உம்மை போல அரவணை யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. யாருமே நம்பலப்பா, சுவாசம் உள்ள மனுஷனே நம்பலப்பா, சொந்த பந்தத்தை நம்பலப்பா, என் பிள்ளைகளை நம்பலப்பா. என் மணவாளனே, என் மணவாளனே, என் மணவாளனை நம்புவதற்கு எத்தனை பேரு? மணவாட்டி சபைக்கு வந்து ஆராதிக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்க மணவாட்டிகள் அல்லவோ? அந்த மணவாளனை நம்புறோமா? நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்தீர் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. உள்ளத்திலிருந்து கேளுங்க, உள்ளத்திலிருந்து கூப்பிடு. தாவீது குமாரன் நீங்க தேடி வந்தாரு, தடை விடுங்கடி சொன்னாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஏற்ற வேலையா இருக்கலாம், காண ஒரு கல்யாண வீட்டுல ஹல்லேலூயா ரசம் தீர்ந்துவிட்டது, ஜாடி வெறுமையா கிடந்தது. ஏற்ற வேலை தாயார் சொன்னாங்க, ஐயோ ரசம் முடிந்து விட்டது. என் ஏசப்பா சொன்னாங்க, என் மனவாளன் சொன்னார், ஏற்ற வேலை வரல. இந்த வேலை ஒரு ஏற்ற வேலையா இருக்கலாம், ஒரு சாடி நிரம்புத வேலையா இருக்கலாம், உன் பாத்திரம் நிரம்பதா இருக்கலாம். நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல ஒரு செய்பவரே. மலை போல துன்பம் அதை பனி போல ஒரே செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. சொல்லுமா, கண்மணி போல் உன் இறுதி ஆண்டவரை பார்க்கட்டப்பா, உன் இறுதி அவர்கிட்ட குமரட்டு. உன் பயத்தை கொடுக்கிற ஆவி வெளியேறது, உன் கவலையை உருவாக்குற ஆவி ஒன்னிட்டு வெளியேறது. திடங்கள் திடங்கள், பயத்தின் ஆவி வெளியேறது. சாஸ்திரப்படி திடங்கள். ஓ ராஜா, கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பறிந்து என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பறிந்து என் நீதியின் சூரியன் உதிக்கிற நேரம். மகனே, உனக்குள்ள வெளிச்சம் கொடுக்க போகிறாரப்பா. மகளே, உனக்குள்ள வெளிச்சம் கொடுக்க போறார். மெய்யாகவே ஒரு துக்கம் சந்தோஷமா மாறுத ஆராதனையா இருக்கட்டும். ஆலை வாழ்க்கையில இது மாறுத ஆராதனையா இருக்கட்டும். உன் வாழ்க்கையில ஓ ராஜா, அந்த மாறாவி தண்ணீரை மதுரமான ஆக்கினாரே, அதே ஆராதனையா இருக்கட்டும். புத்தியுள்ள ஆராதனையா இருக்கட்டும், செய்யாடுக்கு ஆராதனையா இருக்கட்டும், மகிமையுள்ள ஆராதனையா இருக்கு. ஓ மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல் ஒரே செய்பவரே. நாமே நாமே. ஓ மலை போல துன்பம் ஒரு என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல ஒரே செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. கண்மணி போல என்னை உள்ளங்கையை வரைந்து என் நினைப்பவரே. நீ போதும் எனக்கு, நீங்க போதப்பா. உங்க சமூகம் போதப்பா. எனக்கு நீங்க போதப்பா. உங்க சமூகம் எனக்கு போதப்பா. உலகத்துக்கு ஒளியாவது தேவ ஆவியானவரே, இந்த எருசலேமில் இருக்கிறவரே, உங்க கண்கள் என்னை பார்க்கட்டப்பா. உங்க கரங்கள் என்னை பார்க்கட்டப்பா. உங்க மகிமை என்னை மூடட்டப்பா. உங்க வெளிச்சம் எனக்குள்ள உதிக்கட்டப்பா. உங்க கரை எனக்குள்ள கிரியை செய்யட்டும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீன என்பல் தருவேன் என்றீர். பலவீன நேரம், பலவீனம் அடைகிற நேரம், துக்கமாகுற நேரம், மரணமாக்குற நேரம். ஓ என் ராஜா, பலவீன
கிருபை உனக்கு போதும் பலவீன என்பால் தருவேன் என்று நிழல் போல என் வாழ் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் நிழல் போல வருவாரா? நீ போகும்போது மகனே மகளே நீ போறாயா? அவர் நிழலா வருவார், அவர் நிழலா வருவார், அவர் உனக்கு நிழலா வருவார். ஓ எதிலெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதுல அவனுக்கு நிழலா. ஓ ரசீதி கவலம் நிழல் போல என்பால் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீ போ என் வாழ்விலே. நான் சொல்றேன், இந்த ஊழியத்துக்கு நீர் போதும், இந்த ஊழியத்துக்கு நீர் மனவாளன். இது மனவாட்டி சபை, மகிமை நிறைந்த சபை. ஓ என் மகிமையின் தேவனே நீர் போதும் என் வாழ். நீங்க தான் தலைவர், நீங்க தான் எஜமான். ஓ என் ராஜா பேட அசையட்டும், ஓ நிரம்பட்டும். சாதாரண எத்தனை பேரு விசுவாசி? என் கர்த்தர் நல்லவர் அம்மா, என் கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ஆராதனைக்குரிய என் ஆண்டவரே, என் ஆண்டவரே ஆராதனை 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 ஆராதனை. பூமியின் கோடாரம் அழிந்தே போய்விடும், பூமியின் கோடாரம் அழிந்தே போய்விடும். நித்திய பரலோகம் எனது ஏக்கமையா, ஓ நித்திய பரலோகம் எனது ஏக்கமையா. பூமியின் கோடாரம் அல்லே உருகி போகும். ஓ என் மகிமையின் தேவனே, ஆராதனைக்குரியவரே. ஓ நம்ம பூலகத்தில் எதை கிட்டுதோ அது பரலோகத்தில் கிட்டப்பட்டு கொண்டே இருக்கு. அப்படியே விட்டு போயிடும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. நீங்க எப்படி கெட்டுறீர்கள் அது என் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். மனுஷை முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறவர். நீ எதை கெட்டுதாயோ அது எங்கே கெட்டப்படும். அல்லேலூயா. கேர்பின் மத்தியில் வாசமணுகிற என் தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கேரின் மத்தியில் வாசமணுகிற என் தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கண்ணை மூடி சிறுபிள்ளையில் சொல்லுங்க, தூதரை பார்க்க போறீங்க. அப்பா உலவாடி கொண்டிருக்கிறார், மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது, கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, வெளிச்சம் கொடுக்கிறார். ஓ கேர்வின் மத்தியில் வாசமணுகிற என் தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரலோக தேவனுக்கு நன்றி சொல்லி கருத்தை தட்டுவோமா? ஆண்டவரே, நான் ஒரு நாள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பெண் வஸ்திரம் தரித்தவனாக அங்கே தூதர் மத்தியிலே, அந்த தூதர் கூட்டத்திலே நானும் இந்த வார்த்தை சொல்லி மகிமைப்படுத்த எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் வேணுமே. அல்லேலூயா. அந்த நரகம் வேண்டாமே, அந்த பாதாளம் வேண்டாமே, அக்கினி வேண்டாமே.
மாறி மாறி வாசிகளுடைய சங்கீதம் 27. மாறி மாறி வாசிகளுடைய சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவன் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மேல் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், கோபத்துடனே உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளி மித்து செவியான பாதையிலே என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தில் கெட்டு போயிருப்பேன். ஹலே